வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக எடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2லிருந்து 1437வது பாடலாக சுவாமிஜி ஞானத்தை பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம சிந்திப்போம். அளவும் முறையும் கண்டு தூய்த்து வாழும் அறிவு விழிப்பின் நிலையே துறவு ஞானம். அளவு முறையும் மீறி மாறி தூய்க்கும் அறிவில் மயக்கம் பாசம் மாயையாகும். அளவு முறை தெரிந்தாற்றி பழகி கொண்டால் அமைதி அறிவின் உண்மை ஆராய்ச்சிக்கும். அளவு முறை மிக உதவும் அவை வருத்து ஆதியோடு அறிவினை அதுவே சாலும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அளவு முறை கண்டு தூய்த்து வாழும் அறிவின் விழிப்பு நிலையை எதுலேயுமே சுவாமிஜி பார்த்தீங்க அப்படின்னா 5 அளவு முறை கொடுத்துருக்காரு. உணவு, உறக்கம், உழைப்பு, பால், உறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறை கொடுத்துருக்காரு. ப்ளஸ் வாழ்க்கையிலையும் சரி, எண்ணங்களையும் சரி, லைஃப்பில் எந்த விதத்துலேயும் எதுலேயுமே தாமரை இலை தண்ணீர் போல் எதுவும் தேவை, ஆனால் அதுவே வாழ்க்கையாகாது. அப்போ அளவு முறை கண்டு தூய்த்து வாழும் எது நம்ம அறிவின் மூலியமாக தான். அதான் சொல்கிற சுவாமிஜி, அறிவின் விழிப்பு நிலையே துறவு, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுன்னு வரும். அப்போ உறவிலே எதுவுமே தேவை அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் அதுவே வாழ்க்கையான கிடையாது. அந்த நேரத்துக்கு அது தேவைப்படுது, ஆனால் அதோட நம்ம உறவு பண்ணணும். அதை ப்ளஸ் துறவும் இருக்க வேண்டும், அதுவே ஞானம். அடுத்த லைனு, அளவு முறை மீறி மாறி தூய்க்கும். அளவு முறை மீறி மாறி தூய்க்கும் போது என்ன நடக்குது? ஒரு ஜாங்கிரி நல்லா இருக்குது, ஒரே கடையில் வாங்கினது, ஏன் அடுத்து 2-3 ஜாங்கிரி நல்லா இல்லை? ஒரு இது கேட்குறோம், பாடல் ஏதாவதுன்னா நல்லா தான் இருக்கும், ஒரு 5ஆவது தடவை கேட்டால் போதும் நிறுத்திடலான்னு கேட்குறதுக்கு என்ன காரணங்க? இந்த 5 புலன்கள் வழியாக பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், இதில் 5லையும் பார்த்தீங்க அப்படின்னா அளவு முறை மாறி மீறி தூய்க்கும் பொழுது அறிவின் மயக்கம், அது என்னதுங்க? ஒரு வலை கட்டி கொள்கிறது. பாசம் மாயையாகும். அந்த மாயை, அதில் மயக்க நிலையில் நாம் மயங்கி விடுகிறோம். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அறிவை விழிப்பு நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த லைன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அளவு முறை தெரிந்தாற்றி பழகி கொண்டால், நீங்கள் இது தேவை அப்படின்னா நம்ம வச்சுக்கிறோம், அது அந்த நேரத்துக்கு தேவை அப்படின்னு, அப்போ அடுத்த நிலையில் கொடுக்கலாம், வச்சுருக்கலாம். அதுவே வாழ்க்கையாக நம்ம எடுத்துகிட்டு பழகும்போது அது துன்பமாக மாறுது. அப்போ அமைதி அறிவின், அப்போ நம்ம அளவு முறை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பழகிக்கிட்டோம் அப்படின்னா, இது தேவை இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி எப்படி வருதுங்க? அந்த அமைதி நிலை அறிவு அமைதி நிலைக்கு, இன்ப துன்பத்தை கடந்து அமைதி நிலைக்கு வரும்போது தான் என்ன பண்ணுறங்க? அறிவில் நாம் அமைதி உண்டாகிறோம். அப்போ ஆராய்ச்சிக்கு அதுவே நம்மளுக்கு உதவுகிறது. தேவையா தேவையில்லையா, இது வேணுமா வேணாவா, எதுக்கு நம்ம இது அப்படின்னு அந்த எண்ணத்தில் என்ன பண்ணுறங்க? அங்கேயே ஒரு தடை நமக்கு விதிக்கப்படுகிறது. அளவு முறை மீறி உதவும் வருத்து. அந்த அளவு முறையை மீறி நம்ம உபயோகப்படுத்துகிற எந்த உணவாகட்டும், உடையாகட்டும், எதுவுமே வருத்து. அவானா என்னங்க? ஆசை. ஆசை என்பது அதான் சொன்னாங்க, ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈஸ்வருடன் ஆயினும் ஆசை அருமீன்கள். ஆசை படப்பட ஆய் வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமே. அப்போ வருத்து அப்படின்னா அவானன்னு அர்த்தங்க, அது மேலே பற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா துன்பம்தான். அப்போ நாம் என்ன பண்ணுங்க? அடுத்த லைனில் அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க, லாஸ்ட் லைனில், ஆதியோடு அறிவினை அதுவே சாலும். நீங்கள் இந்த ஆசையை விட்டாவே, தேவையான ஆசையை வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஆசையை விட்டுட்டாவே அதுவே என்ன பண்ணுங்க? ஆதியோடு இறைநிலையோடு நம்மளோட அறிவை கலக்க அதுவே சாலும் அப்படின்னு அருள் தந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த நிலையில் நாம் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உலக வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நமக்கும் சரி எல்லாத்துலேயும் அளவு முறை கண்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்வோம் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம்.